வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் குருமா பண்ண போகிறோம். சிக்கன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். புளிக்காத கெட்டி தயிர் 3 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா சிக்கனில் நல்லா ஈவனாக கோட் ஆகிறது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். ரெடியானதுக்கப்புறமா அது ஊறிட்டு இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 5 முந்திரி, 5 பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதை நான் சேர்த்துட்டேன். சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா 2 தக்காளி, இந்த சைஸ் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். பாதாம் முந்திரி நான் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். பாதாம் தோலை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அரைச்சாச்சு. பேன் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 10 மிளகு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 காஞ்ச மிளகாய், 2 பிரியாணி இலை, 5-6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச முந்திரி, பாதாம், ஆனியன், ஃப்ரைடு ஆனியன்ஸ் கூட 2 தக்காளி வச்சு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுது ஒருக்க நல்லா கலந்ததுக்கப்புறமா கூட கொஞ்சம் ஜார் அளவுன தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கூட அப்புறம் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம எந்தளவு சிக்கன் ஊற வைக்கிறோமோ அரை மணி நேரம் மினிமம், அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா கூட சிக்கன் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ ஊற வச்ச சிக்கன் எல்லாத்துலேயும் நம்ம கிரேவியில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ ஒருக்க நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. திருப்பி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல் அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடி ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும் எல்லா பக்கம் ஈவனாக வெந்து வரத்துக்காகவும் பண்ணிக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பும் காரமும் கொஞ்சம் கம்மியாது, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு தகுந்த அளவுக்கு போல். இப்போ திருப்பி ஒருக்க மூடி போட்டு வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா கலந்ததுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் அளவு கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூட ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கலந்து விட்டுக்கலாம். கலந்து திருப்பி மூடி போட்டு வச்சுருங்க. ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக மல்லி இலை தூவிட்டால் நம்மளோட சிக்கன் குருமா சூப்பராக தயாராகிருச்சு. ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப மணமாக நம்மளோட சிக்கன் குருமா தயாராகிருச்சு. நான் இது தோசைக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன் குருமா நான் தோசையோடு சாப்பிட்ட மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நான், ரொட்டி, சப்பாத்தியோடு கலந்து சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.